வணக்க மக்களை, டிஆர்ஐ அகாடமியிலிருந்து இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, புதிதாக ஒரு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த டெஸ்ட் பேட்சோட பேர் விடாமுயற்சி டெஸ்ட் பேட்ச். இது யாருக்கானது, இந்த டெஸ்ட் பேட்ச்ல என்னென்ன அடங்கியிருக்கு, இந்த டெஸ்ட் பேட்ச் எப்படி நடைபெறும், இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம ஒரு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். வெல்ல முடியும் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதை தொடர்ந்து இப்ப விடாமுயற்சி டெஸ்ட் பேட்ச்னு ஒரு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கான வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, விடாமுயற்சி டெஸ்ட் பேட்ச்னு சொல்லி ஒரு டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிச்சிருவோம். இது யாருக்கான டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா, 2025 வரவிருக்கும் குரூப் 4, குரூப் 2A ப்ரிலிம்ஸ் 2 மற்றும் 2A ப்ரிலிம்ஸ், இவங்களுக்கான டெஸ்ட் பேட்சாகத்தான் இதை நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 3 பேரும் பயனடைகின்ற வகையில இந்த டெஸ்ட் பேட்சை உருவாக்கியிருக்கோம். 2025 ஆண் வேட்பாளரானது போன மாதமே வெளியிட்டுருச்சு டிஎன்பிசி. ஸோ இன்னும் கரெக்டாக குரூப் 4க்கு மற்றும் குரூப் 2 எல்லாத்துக்கும் கம்பைன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 220 ஒரு 250 நாட்கள் மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கு. இதை நம்ம சரியா படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா 2025 நம்ம வேலை பெறுவது நிச்சயம், உறுதி. ஸோ அதற்காகத்தான் நம்ம இந்த ஒரு டெஸ்ட் பேட்சை நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். சரி சார், இந்த டெஸ்ட் பேட்ச் யாருக்கானதுன்னு சொல்லிட்டீங்க, இந்த டெஸ்ட் பேட்சில் என்னென்ன விஷயங்கள் அடங்கியிருக்கு, ஸோ அதை சொல்லணும் இல்லையா? இந்த டெஸ்ட் பேட்சில் வேர் டு ஸ்டடி கொடுத்துருவோம். ஸோ சிலபஸ் வைஸ் வேர் டு ஸ்டடி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் வீடியோ கிளாஸஸ் யூடியூப்ல இருக்கும். இந்த டெஸ்ட் பேட்சில் வீடியோ கிளாஸஸ் யூடியூப்ல இருக்கும். அடுத்து ஆன்லைன் டெஸ்ட் ஃபுல்லாமே ஆன்லைன்ல நடைபெறும். அடுத்து பிடிஎஃப் மெட்டீரியல், ஸோ ஸ்கூல் பள்ளி புத்தகம் இருக்கு இல்லையா, ஸ்கூல் புக்கு, அதற்கான பிடிஎஃப்னு கொடுத்துருவோம். அதே மாதிரி எது பெஸ்ட்டாக இருக்கு, ஸோ டிஎன்பிசிக்கு நிறைய புத்தகங்கள் இருக்கு, அதுல எது பெஸ்ட்டாக இருக்கோ அதுல இருக்கக்கூடிய பிடிஎஃப் நாங்கள் கொடுப்போம். அடுத்து பேப்பர் டிஸ்கஷன், ஸோ பேப்பர் டிஸ்கஷன் இருக்கும், கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் மற்றும் நீங்க எழுதிய ஓஎம்ஆருக்கு கரெக்ஷன் பண்ணி அதற்கான டிஸ்கஷனும் தருவோம். அடுத்து மார்க் லிஸ்ட் வெளியிடுவோம். இப்போ டெஸ்ட் நீங்க எழுதுறீங்க அப்படின்னா நீங்க பெற்ற மதிப்பெண்கள்ல உங்க கூட டெஸ்ட் எழுதுற மற்ற காம்படிட்டரோட கம்பேர் பண்ணி யாரும் முதல் மதிப்பெண் எல்லாருடைய டேக் லிஸ்ட்டும் வெளியிடுவோம். அப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம், ஓகே நம்ம இந்த ரேங்க்ல இருக்கோம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதற்காக அடுத்து கீ நோட்ஸ், ஸோ நோட்ஸ் எடுக்கிறது மற்றும் கீ நோட்ஸ் இதையும் தருவோம். அடுத்து கொஸ்டின் பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் தருவோம். ஒவ்வொரு கொஸ்டின் நடந்ததுக்கு அப்புறம் அது எக்ஸ்பிளனேஷன் மற்றும் ப்ரீவியஸ் இயர்ல நடைபெற்ற கொஸ்டின் எக்ஸ்பிளனேஷன் தருவோம். ஸோ வீடியோ கிளாஸஸ் இன் யூடியூப்ங்கிறதுல எப்படி இருக்கும், இப்போ ஒவ்வொரு வாரத்திற்கும் வேர் டு ஸ்டடின்னு ஒன்று கொடுப்போம். அந்த வேர் டு ஸ்டடியில் இருக்கக்கூடியது என்னவோ அது வீடியோவில் இருக்கும். நம்ம வீடியோ பார்த்துட்டு நீங்க அதில் இருக்கக்கூடிய, அதாவது நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு புத்தகத்தை ஒரு முறை வாட்சி விட்டால் மட்டும் போதுமானது, கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் முடிக்கலாம். சரி, இப்போ ஓகே, இப்போ என்னென்ன விஷயங்கள் அடங்கி இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? வேர் டு ஸ்டடி சிலபஸ் வைஸ், வீடியோ கிளாஸஸ் இன் யூடியூப், ஆன்லைன் டெஸ்ட், பிடிஎஃப் மெட்டீரியல், பேப்பர் டிஸ்கஷன், மார்க் லிஸ்ட், கீவேர்ட்ஸ், கொஸ்டின் பேப்பர் எக்ஸ்பிளனேஷன். ஸோ இது அனைத்தும் சேர்ந்தது தான் இந்த விடாமுயற்சி டெஸ்ட் பேட்ச். ஓகே, சரி சார், இது அனைத்தும் சேர்த்து எவ்வளோ அப்படிங்கிறத கேட்குறீங்க. முதல் ஒரு விஷயம் சொல்றேன், நம்ம அகாடமியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆரம்பிச்சது ஃப்ரீயா பண்ணணும் தான். ஆல்ரெடி நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஒன்று போட்டிருக்கோம், வெல்ல முடியும் டெஸ்ட் பேட்ச்னு சொல்லி போட்டிருக்கோம். அது நல்லபடியா போயிட்டு இருக்கு. அப்புறம் ஏன் சார் இது அப்படின்னா, நிறைய பேர் புதுசா ஸ்டார்ட் பண்றவங்க கேட்டுட்டு இருந்தீங்க, அப்ப நீங்க ஃப்ரீயாவே ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், என்ன அப்படின்னா, நம்ம அகாடமி அப்படிங்கிறதுனால நம்ம நிறைய பேர் நம்மளுக்கு கீழே வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத நீங்க நினைச்சிருக்கீங்க. இல்ல, ஒரே ஆளு தான் நான் உங்களுக்கு வேலை பார்க்குறேன், நம்ம பழைய டெஸ்ட் பேட்ச்ல இருக்கவங்களுக்கு தெரியும். அப்படிங்கிறப்ப நான் உங்களுக்கு ஃப்ரீயா தரலாம், நான் ஃப்ரீயா பண்ணலாம், ஒரு பிரச்சனை இல்லை. இதுக்கு நம்ம ஒரு குரூப் அட்மின் ஒருத்தர் போடணும், அவருக்கான வேலைகள் இருக்கு. ஸோ அவருக்கு நம்ம பணம் தரணும். ஸோ அதற்காகத்தான் நம்ம முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு கம்மியா வாங்க முடியும், ஃப்ரீயாகவும் இருக்கணும், முடிஞ்ச அளவுக்கு கம்மியாகவும் இருக்கணும் சொல்லிதான் இந்த ஒரு பணத்தை நம்ம நிர்ணயம் பண்ணியிருக்கோம். சரி சார், இதையெல்லாம் சேர்த்து எவ்வளவு? இதை நீங்க மற்ற எந்த அகாடமிக்கு போனாலும் அவங்க இது எல்லாத்தையும் சேர்த்து 2000 ரூபாய் குறையில்லாமல் தரமாட்டாங்க. நீங்க நிறைய யூடியூப்ல அகாடமி, பெரிய பெரிய அகாடமி, சின்ன சின்ன அகாடமி போட்டிருக்காங்க. நீங்க இதெல்லாம் சேர்த்து 2000 கீழே கொடுக்குறாங்க அப்படிங்கன்னா சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
1000 ரூபாய்ல 75% டிஸ்கவுண்ட் செய்து வெறும் 250 ரூபாய் மட்டும். ஸோ 250 ரூபாய் மட்டும்தான் இதற்கான பேமெண்ட்டாக நம்ம நிர்ணயிச்சிருக்கோம். எவ்வளோ? 250 rupees ஒன்லி. இந்த சலுகையானது வருகின்ற 9/12/2024, அதாவது சரியாக சொன்னால் திங்கட்கிழமை, இந்த வீடியோ நீங்க பார்க்கறதுல இருந்து ஒரு 4 நாள் வரைக்கும் 9/12/2024 திங்கட்கிழமை வரைக்கும் தான் இந்த ஆஃபர் இருக்கும். ஸோ 4 நாட்கள் மட்டுமே இந்த ஆஃபர் இருக்கும். ஸோ அதற்கு அப்புறம் நீங்க வந்து டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 350 ரூபாய் கட்ட வேண்டும். 350 ரூபாய் கட்ட வேண்டும். ஸோ அப்போ இந்த ஆஃபர் 250 ரூபான்னு சொல்லக்கூடிய இந்த ஆஃபர் 4 நாட்கள் மட்டும்தான். அதற்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா 9/12/2024 அப்புறம் வந்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா 350 ரூபாய். சரி சார், அந்த டெஸ்ட் பேஜ் என்னென்ன இருக்கு, எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பேஜ்ல 2 டெஸ்டா நடைபெறும். நம்ம 2 டெஸ்ட் நடத்த போறோம். ஒன்று புதன்கிழமை ஒன்று, இன்னொன்று ஞாயிற்றுக்கிழமை. ஸோ 2 டெஸ்ட். இந்த 2 டெஸ்ட்லையும் புதன்கிழமை நடக்கக்கூடிய டெஸ்ட்ல வெறும் தமிழும் மேக்ஸும், அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடியது ஜிஎஸ்ல ஏதாவது 2. ஸோ இப்படித்தான் நம்ம கம்பைன் பண்ணி முடிக்க போறோம். ஸோ அது என்னங்கிறத பார்க்கலாம். டெஸ்ட் பேஜில் எப்போது தொடங்கும்? இந்த டெஸ்ட் பேஜ் எப்போ சார் தொடங்கும்? 9/12/2024 முதல் 9/5/2025 வரை 6 மாசம் டூரேஷன் இந்த டெஸ்ட்டுக்கான வேலிடு. 6 மாத காலங்கள். ஸோ 9/12 வருகின்ற திங்கட்கிழமை முதல் 9/5 மே மாசம் 9ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். 6 மாதம் இதற்கான கால அவகாசம், அதாவது டியூரேஷன் பீரியடு. இதுல என்னென்ன இருக்கு? தமிழ் கம்ப்ளீட் பண்ணிடுவோம், மேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவோம், ஜிஎஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். வாரம் 2 தேர்வுகள் நடைபெறும். நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தமிழ் மற்றும் மேக்ஸ் 100 மார்க், ஞாயிற்றுக்கிழமை ஜிஎஸ் 100 மார்க். ஸோ ஒவ்வொரு வாரமும் 2 தேர்வுகள் நடைபெறும். சரிங்களா? இந்த டெஸ்ட் பேஜில் என்னென்ன அடங்கியிருக்கு அதுதான் கேள்வி. மொத்தம் 54 தேர்வுகள். ஸோ மொத்தம் 54 தேர்வு, 6000+ வினாக்கள். எவ்வளோ? 6000த்திற்கும் அதிகமான வினாக்கள். இதுல 6 ஃபுல் டெஸ்ட், ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட், 6 ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட். ஸோ அப்போ 24 தேர்வுகள் வந்து தமிழ் மற்றும் மேக்ஸுக்கு மட்டும், 24 தேர்வுகள் ஜிஎஸ்க்கு மட்டும். ஸோ அப்போ 180 நாட்கள்ல 6000+ கொஸ்டின்ஸ் முடிக்க போறோம். 180 நாட்கள்ல 6000த்திற்கும் அதிகமான கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போறோம். சிலபஸ் முழுவதும் முடிக்கப்படும். ஒவ்வொரு வாரத்திற்கும் தேவையான வேர் டு ஸ்டடி சிலபஸில் உள்ளதுபடி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரத்திற்கு தேவையான வேர் டு ஸ்டடி கம்ப்ளீட்டா கொடுத்துருவோம். எப்படி இருக்கும் அப்படின்னா, வேர் டு ஸ்டடி இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேஜுக்கு ரெடி பண்ண வேர் டு ஸ்டடி. இப்போ தமிழ் அப்படின்னா இங்க இருக்கு, மேக்ஸ்ல நேரம் மற்றும் வேலைனா இந்தந்த டாபிக் இந்தந்த பகுதியில் இருக்குன்னு சொல்லி தெளிவாக விலாவரியா கொடுத்துருவோம். அதே மாதிரி ஐஎன்எம்ல தேசிய மறுமலர்ச்சினா அது எந்தெந்த பாடங்கள்ல இருக்கு, குப்தர்கள் எந்தெந்த பக்கத்துல இருக்கு அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா வேர் டு ஸ்டடி கொடுப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு வாரம் கொடுப்போம். இப்ப இந்த ஒவ்வொரு வாரம் கொடுக்குறோம் இல்லையா, இந்த வேர் டு ஸ்டடியில இருக்கக்கூடியத நான் உங்களுக்கு ஒவ்வொரு வாரத்திற்கும் வீடியோ கிளாஸஸ் கொடுத்துருவோம். ஸோ அந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு புக்கை ஒரு முறை வாட்ச் விட்டால் மட்டுமே போதுமான, எளிமையாக நம்ம கிளியர் பண்ணிடலாம். சரி, வேர் டு ஸ்டடியில் கொடுக்கப்பட்டுள்ள சிலபஸை பள்ளி புத்தகமானது பிடிஎஃப் மற்றும் நோட்ஸ் மெட்டீரியல் வடிவில் கொடுக்கப்படும். ஸோ வேர் டு ஸ்டடியில கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இப்போ புத்தகங்களை பத்தி கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதற்கான ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பிடிஎஃபா கொடுத்துருவோம். ஒரு தொகுப்பு மாதிரி, புக்கு மாதிரி. அது இல்லாம எது பெஸ்டான நோட்ஸோ அதையும் சேர்த்து கொடுத்துருவோம். ஓகேவா? அடுத்து, நீங்கள் நமது வகுப்புகளை கவனித்து விட்டு பின்பு பள்ளி புத்தகத்தை படித்தால் மட்டும் போதுமானது. அதுதான் சொல்றோம். அடுத்து, இவ்வாறாக இந்த விடாமுயற்சி டெஸ்ட் பேஜ் ஆனது 6 மாதங்கள் தொடர்ச்சியாக நடைபெறும். சரிங்களா? சரி, இப்ப தேர்வு எப்படி சார் நடைபெறும்? தேர்வு எப்படி நடைபெறும்? ஒவ்வொரு வாரமும் புதன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை தேர்வானது காலை சரியாக 10 மணி முதல் 11 மணி வரை 1 மணி நேரம் தேர்வு. ஸோ புதன்கிழமை 100 மார்க்கு, ஞாயிற்றுக்கிழமை 100 மார்க். ஸோ மொத்தம் ஒரு வாரத்துக்கு 200 மார்க்குக்கு நம்ம கொஸ்டின் டெஸ்ட் எழுதுறோம். தேர்வானது முடிந்த பின்பு மாலை சரியாக 4 மணிக்கு நமது வாட்ஸ்அப் குரூப்பில் ஆன்சர் கீ கொடுத்துருவோம். அதே மாதிரி நமது யூடியூப் சேனல்ல லைவ்ல ஆன்சர் கீயும் கொடுப்போம். ஆன்சர் கீ மற்றும் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்போம். ரெண்டுமே இருக்கும்.
தரப்படும். ஓஎம்ஆர் ஷீட் குரூப்பில் அனுப்பப்படும். ஓஎம்ஆர் ஷீட்ல தான் நீங்க டெஸ்ட் எழுதுவீங்க. அந்த டெஸ்ட் எழுதின ஓஎம்ஆர் ஷீட்டை நீங்க எங்களுக்கு அனுப்புவீங்க. அதை நாங்க பார்த்துட்டு ஏதாவது தப்புகள் இருந்தால் சொல்லுவோம். கரெக்ஷன் நீங்களும் பண்ணுவீங்க, நாங்களும் பண்ணுவோம். ஸோ ஓஎம்ஆர் ஷீட் குரூப்ல அனுப்போம். ஓஎம்ஆர் ஷீட்டை பிரிண்ட் அவுட் போட்டு வச்சு ஜெராக்ஸ் எடுத்து வச்சு அதில் தான் எழுதணும். சரிங்களா? இப்போ தேர்வு எப்படி நடைபெறும் வேண்டும் அப்படிங்கிறத பார்த்துட்டீங்க. டெஸ்ட் பேஜில் சேரணும் சார். இப்போ எனக்கு இதெல்லாம் ஓகே சார், இந்த டெஸ்ட் பேஜில் கண்டிப்பாக சேரணும். நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் இந்த ஸ்கிரீனில் தெரியும் இந்த நம்பர் 8925192589 இந்த எண்ணிற்கு ஜிபே அல்லது போன்பே எதில் வேணுமா நீங்க அனுப்பலாம். 250 ரூபாய் 250 rupees அனுப்பிவிட்டதுக்கு அப்புறம் ஸ்கிரீன்ஷாட் உங்க நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை இதே எண்ணிற்கு 8925192589 இந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப்பிற்கு அனுப்புங்க. வாட்ஸ்அப்புக்கு நீங்க எடுத்த ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, ஐ வாண்ட் டு ஜாயின் விடாமுயற்சி டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு எஸ்எம்எஸ் அனுப்புங்க. சரிங்களா? பாக்கி விஷயங்கள் உங்களை குரூப் அட்மின் பார்த்துட்டு உங்களை ரெஃபர் பண்ணி உங்கள்கிட்ட பேசிட்டு உங்களை குரூப்ல ஜாயின் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் குரூப்ல கொடுப்பாங்க. ஓகேவா? இதுதான் ஜாயின் பண்றதுக்கு ப்ராசஸ். சார் எனக்கு நான் ஜிபேல போன்பேல அனுப்ப முடியாது சார், எனக்கு வேற என்ன சார் வழி அப்படின்னா, இந்த ஸ்கிரீன்ல தெரியல இந்த கியூஆர் கோடை நீங்க ஸ்கேன் பண்ணுங்க. கியூஆர் கோடு இருக்கு இல்லையா, இதை நீங்க ஸ்கேன் பண்ணி அனுப்புனாலும் ஓகே தான். கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி அனுப்புனாலும் சரி, இல்லை இந்த யூபிஐ ஐடி போட்டு அனுப்புனாலும் சரிதான். சரிங்களா? ஸோ அப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணாலும் சரி, இல்லை இந்த யூபிஐ ஐடி ஸ்கேன் போட்டு அனுப்புனாலும் சரி, இல்லை அந்த நேரடியாக 8925192589 ஸோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் அதாவது ஜிபே மற்றும் போன்பே பண்ணிட்டு அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த நம்பருக்கு அனுப்பிச்சிட்டு ஐ வாண்ட் டு ஜாயின் விடாமுயற்சி டெஸ்ட் பேஜ்னு அனுப்புங்க. பாக்கி விஷயங்கள் எல்லாம் அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இந்த டெஸ்ட் பேஜ் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தோம். இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு, எப்படி நடைபெறும், எவ்வளவு ரூபீஸ், எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா பார்த்துட்டோம். இந்த டெஸ்ட் பேஜ்ல அதற்கான டெஸ்ட் ஷெடியூல் கொடுங்க. இந்த டெஸ்ட் ஷெடியூலை பார்க்கலாம். 2 டெஸ்ட் இருக்கு. இதுலயே அறிவு அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அது என்ன சார் அறிவு அப்படின்னா, தமிழ் மேக்ஸ் ஒவ்வொரு வாரம் புதன்கிழமை நடைபெறக்கூடிய தேர்வுக்கு பேர் அறிவு. அதுல தமிழ் மேக்ஸ் மட்டும். அதே மாதிரி ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் இல்லையா, அந்த தேர்வுக்குரிய பேர் தெளிவு. அறிவு தெளிவு. சரிங்களா? இப்ப புதன்கிழமை நடைபெறக்கூடிய தேர்விற்கான ஒரு சாம்பிள், அதாவது கொஞ்சம் தான் கொடுத்துருக்கோம். டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ண மற்றவங்களுக்கு முழுமையாக கொடுத்துருவோம். இதுல 12 டெஸ்ட் கொடுத்துருக்கோம். பாக்கி டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ண நம்ம டெலகிராம் அதாவது வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண நண்பர்களுக்கு முழுமையான இதற்கான பிடிஎஃப் கொடுப்போம். இது ஒரு சாம்பிளுக்காக, வீடியோக்காக. ஆனா இதுல இருக்கிறதான் வரும். இப்ப அறிவுல பாத்தீங்க அப்படின்னா புதன்கிழமை தமிழ் மேக்ஸ் 11-12 முதல் தேர்வு 11-12 புதன்கிழமை. அதுல பாருங்க 6th ஸ்டாண்டர்ட்ல 1 to 4 வரையும் இருக்கக்கூடிய நியூ புக். சரிங்களா? அடுத்து எல்சிஎம் ஹெச்எஃப். அடுத்து பாருங்க 18-12-24 6th ஸ்டாண்டர்ட்ல 5 to 9 வரை இருக்கக்கூடிய நியூ புக். அடுத்து தனி வெட்டி. ஸோ இந்த மாதிரி 12 தேர்வுகள் அப்படியே வரிசையாக 7th ஸ்டாண்டர்ட் கூட்டு வெட்டி, அடுத்து 7th ஸ்டாண்டர்ட் சதவீதம், 8th ஸ்டாண்டர்ட் சராசரி, 8th ஸ்டாண்டர்ட் லாப நஷ்ட சதவீதம். அடுத்து பாருங்க இது 3ஐயும் முடிச்சுட்டு 6, 7, 8வது ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட். இப்படி ஒவ்வொன்றும் முடிக்க ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி 12 தேர்வுகள் புதன்கிழமைக்கு கொடுத்துருக்கோம். இதற்கான பிடிஎஃப் நான் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பாருங்க. ஓகே, இப்ப தெளிவுல பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் தேர்வு தெளிவு. முதல் தேர்வு 15-12-24 ஸ்டார்ட் ஆகுது. 15-12-24 ஸ்டார்ட் ஆகுது. இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் ஜாகிரபி புவியியல், அடுத்து அரசியலமைப்பு. என்ன சார் இப்படி கொடுத்துருக்கீங்க, வெறும் புவியியல். நம்ம 2 GS ஒரு மாசத்துல முடிப்போம். 2 GS ஒரு மாசத்துல முடிப்போம். அதாவது 4 வாரத்துல 2 GS. இதுல பாருங்க புவியியல்னா ஃபர்ஸ்ட் புவியியலின் அடிப்படைகள் என்னென்ன, நீர் நிலம், நம்ம நதிகள், ஸோ இந்த மாதிரி அதெல்லாம் நம்ம தெளிவாக கொடுப்போம். இது நம்ம ஒரு வீடியோக்காக உருவாக்கப்பட்ட இது பிடிஎஃப். இதை தொடர்ந்து குரூப்ல ஜாயின் பண்றவங்களுக்கு விலாவரியான பிடிஎஃப் கொடுப்போம். அரசியலமைப்புல பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பின் முகவுரை, பிரியாம்பல்னா என்ன, அடிப்படை கூறுகள், அரசு நெறிமுறை கோட்பாடு, இதெல்லாம் ஒண்ணு. இப்படி ஒவ்வொன்றாக தருவோம். அப்ப 4 வாரத்துல புவியியலும் அரசியலமைப்பு முடிக்கிறோம். அடுத்த 4 வாரத்துல ஐஎன்எம்மும் ஹிஸ்டரியும் முடிக்கிறோம். அடுத்த 4 வாரத்துல யூனிட் 8 யூனிட் 9 முடிக்கிறோம். கிட்டத்தட்ட 3 மாசத்துல 6 டாபிக். 3 மாசத்துல 6 டாபிக். பேலன்ஸ் 2 டாபிக் தான் அழகா முடிச்சிடலாம். சூப்பராக நம்ம இந்த டெஸ்ட் பேஜை பயன்படுத்தி
வரக்கூடிய 2025 நம்ம நினைச்ச வேலையை பெறலாம். ஸோ அதற்காக உருவாக்கப்பட்ட இந்த டெஸ்ட் பேஜ் தான். இப்போ நான் மறுபடியும் சொல்றேன், எப்படி நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டேன். இல்லை சார் இன்னும் எனக்கு புரியல அப்படின்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கான பிடிஎஃப் கொடுக்குறேன். நீங்க டவுன்லோட் பண்ணி வாசிச்சு தெரிஞ்சு அப்புறம் ஜாயின் பண்ணிக்க. அதே மாதிரி இதற்கான டெஸ்ட் பேஜுக்கான ஷெடியூலும் கொடுத்துட்றேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நிப்பாட்டியிருக்கேன், நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். வச்சுட்டு பார்த்துட்டு நான் சொன்ன மெத்தட் படி நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் குரூப் அட்மின்ஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க. யாரும் கால் பண்ணாதீங்க, கால் பண்ணா எடுக்க மாட்டாங்க. மீண்டும் சொல்கிறேன், எஸ்எம்எஸ் பண்ணுங்க. 1 மணி நேரம் இல்லை கூடுதல் ஒரு 2 மணி நேரத்திற்குள்ள உங்களுக்கு பதிலானது கிடைத்துவிடும். சரிங்களா? இந்த 250 ரூபாய் அனுப்பி விட்டுட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதே எண்ணிற்கு, ஸ்கிரீன்ல தெரியல இந்த எண்ணிற்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. பாக்கி விஷயங்கள் எல்லாம் அட்மின் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இந்த டெஸ்ட் பேஜ். ஸோ நிறைய பேர் நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் சேர்ந்த மாணவர்கள் பார்ப்பீங்க, சார் என்கிட்ட பணம் இல்லை நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நீங்க ஃப்ரீ டெஸ்ட் பேஜை கண்டினியூ பண்ணுங்க. யாரையும் நம்ம இதில் கண்டிப்பாக சேரணும் அப்படின்னு சொல்லி நம்ம கம்பல் பண்ணல. உங்களால் முடிந்தால் சேருங்க. யாருக்கெல்லாம் முடியுமோ. ஃப்ரீ டெஸ்ட் பேஜ்ல இருந்து இது அடுத்த லெவல்ல இருக்கும். ஃப்ரீ டெஸ்ட் பேஜை நம்ம சூப்பரா நடத்துறோம். அதுல இருந்து இது அடுத்த லெவல். பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவோம், உங்களுடன் டிஸ்கஷன் இருக்கும் டெய்லியும். ஸோ இந்த மாதிரி உங்களுடன் நெருக்கமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வரக்கூடிய 2025 நீங்கள் வெற்றி பெறுவதற்கு என்னென்ன முடியுமோ அந்த எஃபெக்ட் எல்லாம் நம்ம போடுற மாதிரி தான் அந்த டெஸ்ட் பேஜ் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். அடுத்த ஒரு வீடியோல டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் வகுப்புகள் இருக்கும். சார் 9ஆம் தேதி தான் டெஸ்ட் ஆரம்பிக்குது, 12ஆம் தேதி, அதாவது 9/12 தான் டெஸ்ட் ஆரம்பிக்குது, அப்ப ஜாயின் பண்ணலாமான்னு கேட்டா இல்ல, எல்லாத்திற்கும் ரெடி பண்ணி வச்சுட்டோம். நீங்க குரூப்ல ஜாயின் பண்ண உடனே வீடியோஸ் கொடுக்க ஆரம்பிச்சோம். நீங்க வீடியோஸ் இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிச்சிடலாம். எல்லாமே ரெடியா இருக்கு. நம்ம வீடியோஸ் இருக்கு, பிடிஎஃப் இருக்கு, எல்லாமே ரெடியா இருக்கு. நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா படிக்க ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் வரக்கூடிய தேர்வு வரலாம். முன்னாடி படிக்க ஆரம்பிச்சா உங்களுக்கு தான் எளிதாக இருக்கும். ஸோ அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.